திரு பரம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? என்னன்னா, இரண்டு திராவிட கட்சிகளுமே தான் கூட்டணியை எப்படி நடத்தினாங்கன்றதுலேருந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த இரண்டு கட்சியுமே தனிச்சு போட்டியிட முடியாது. சரி, கூட்டணி இல்லாமல் அது வரைக்கும் போட்டியிட்டதில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளை அது நடத்துகிற முறைகளை பார்த்தோம்னா, அதாவது 5 பேர் கொண்ட முனுசாமி தலைமையிலான ஒரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே ஒரு குழு அதிமுக போட்டு அது எத்தனை தடவை கூடுச்சு? எந்த கூட்டணி கட்சியோட பேசிச்சு? 21ஆம் தேதி டெல்லி பயணம் போனாரு, 23ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாரு இல்லையா? அதுதான் அதிமுக கூட்டணிக்கு கொடுத்த மரியாதை. இதே திமுக கூட்டணியில் நடந்தது, தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு எதுவுமே முடியாதுன்னு அதை நிராகரிச்சாச்சு. இடங்கள் வேணும். கூட்டணி கட்சிகளே அந்த பாயிண்ட்ல இருந்து நகர்ந்துட்டாங்க. அவங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. வேண்டாம்னா நீங்க அது கொடுத்த முடிவு தானே. இப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அது டைம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் நாங்க தான் அந்த கோரிக்கை முதல்ல வச்சோம், ஆனா இந்த கோரிக்கை இப்போ அதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்லிட்டார். காங்கிரஸ் வச்சாங்க, காங்கிரஸ்ல வேண்டாங்கிற அளவு சூழலுக்கு அவங்களே வந்துட்டாங்க. எப்போதுமே இல்லைன்னு சொல்லல. திரும்ப கடைசியா கொடுத்த பேட்டியில கூட இப்போ இல்ல, தேர்தலுக்கு பின்பு இல்ல, எப்போதுமே இல்லைன்னு சொல்லல. அப்படி அந்த கணக்குக்கு வாங்க. நீங்க பிரதான கட்சியா திமுக இல்லைன்னு சொல்லும் போது நாங்க என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொன்றிலையா இப்படியே நடந்துகிட்டே வருது. இப்படி இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த கூட்டணியில சிறிய கட்சிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு பார்த்தா முக்கியமா தலித் கட்சிகளுக்கு தான். இரண்டு கூட்டணியிலையுமே அதிமுக பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாரு இல்லையா? புரட்சி பாரதம் வெளியேறல ஒரு இதுல இருக்கு இல்லையா? நீங்க தமாகா 5 கொடுத்தீங்க இல்லையா? ஏன் புரட்சி பாரதத்துக்கு கூட 2 கொடுத்தானே? அவர் வேண்டான்னு சொல்றவரை கொண்டு போய் 5 கொடுக்குறீங்க. அதே மாதிரி இங்க தேமுதிக 10 கேக்குது, கேட்கிற இரட்டை டிஜிட் கேட்கல, நீங்க விடுதலை சிறுத்தை கூட 2 கொடுத்தானே? அப்போ நீங்க 2 பேருமே என்ன முடிவு பண்றீங்கன்னா, மதசார்பற்ற விஷயங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகளுக்கும் தலித்துகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய 2 கட்சிகளையுமே அங்கீகாரம் பெற முடியாத அளவுக்கு 2 திராவிட கட்சிகளும் செய்றீங்க. நீங்க எதற்கு எதிராக இதை கொள்கை கூட்டணி நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மதசார்பற்ற அதாவது சிறுபான்மையினர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் வீழ்த்துவோம், நாங்கள் அதற்காக ஒன்றிணைக்கிறோம்னு சொல்லக்கூடிய கூட்டணி எதுக்கு எதிராக நிக்குது? கடைசி அதுக்கு எதிராகவே நிக்குது கடைசி. இதுதானே உங்க நிலைப்பாடு. அதாவது கொள்கைக்கு எதிராக நிக்குது. இப்ப நீங்க 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து பாஜகவை வீழ்த்துகிறதுன்னு வேணா வச்சுக்கலாம். இப்படி எப்படி? ஆமா, இது எல்லா பாஜகவை மொத்தத்திலே ஜெயிக்க விடாம எல்லாத்திலையும் போய் லாக் பண்றது, பாஜக மொத்தத்திலே இல்ல விடாம பண்றதுன்ற அடிப்படையில பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் திமுகவும் அதிமுக ஒன்னா சேர்ந்துக்குச்சு அப்படின்னு வேணா நீங்க செஞ்சுக்கலாம். அப்படித்தான் இருக்கு. நீங்க அதாவது முக்கியமான அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்குனா அதால பணியாற்ற முடியாதுங்க. ஏன்னா அங்க இருக்கிற பணபலத்துக்கு ஈக்குவலா நீங்க கூட்டணி கட்சிகள் பணியாற்றுறது கடினம். நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க அதிமுக கடந்த முறை ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த போது அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களையும் குறிப்பிட்டு நின்னாரு. ஏன் போன முறை ஐபி நிற்கும் போது எதிர்த்தாப்புல நத்தமிசுநாதன் நிப்பாட்டி முடிஞ்சா ஜெயிச்சுவாங்கன்னு சொல்லல? அப்படி ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒரு அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் எந்த விதமான போதை இதுவும் இல்லைன்னு. நீங்க போதையினாலதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சீரழியுதுன்னா அந்த அமைச்சருக்கு எதிராக நின்று அதை பேசணுமா இல்லையா அதிமுக? அப்ப எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சார முக்கியமான பாயிண்ட்களா இருக்குதோ, கோட்பாடுகளையோ இப்ப நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களையோ அந்த தலைவர்கள் வைக்காம போறாங்களாங்கிறது கேள்வி இல்ல நமக்கு. இப்ப அணுகுமுறையில இருக்கக்கூடிய சிக்கலா தான் பார்க்கணும். இல்ல வைக்காமன்னா சார், இப்ப நீங்க அந்த டஃப் கொடுக்கணும்ல சார் அவங்களுக்கு. இல்ல அது பேசதானே செய்வாங்க. பேசுனா நீங்க எங்கேயோ நின்று பேசுறதும் அவர் தொகுதியில அவருக்குள்ள நின்று பேச வைக்கிறது இருக்குல்ல. ஒருத்தர் அவர் தொகுதிக்குள்ள நின்று அவரை அந்த தொகுதியை விட்டு வெளியேற விடாமல் நீங்க பணியாற்ற வைக்கிறதுக்கு உண்டான வல்லமை கூட்டணி கட்சி இல்ல, அதிமுக தான் பெரிய கட்சி இல்லையா? ஓகே, அப்ப அதுதானே செய்யணும். நீங்க வேட்பாளரே பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க அவர் போய் ஒரு இடத்துல டஃப்பான ஒரு வேட்பாளரை போட்டீங்கன்னா தான் அவர் வெளியேற விடாம அங்க டஃப் நடக்கும். ஓகே, அப்போ என்னன்னா இந்த தேர்தல் கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாமே ஏதோ ஒரு அண்டர் டீலிங்ல போற மாதிரியே இருக்குது கடைசி. ஏதோ இதெல்லாம் இந்த ஒரு பெர்சன்டேஜ் பிரிச்சிருப்பாங்கல்ல, நமக்கு இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கிற இந்த தொகுதியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த பக்கம் தள்ளிடுவோம், அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் இருக்கு, அது அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அண்டர் டீலிங்ல கூட்டணி போட்ட மாதிரியே இருக்குது. சீமான் வைத்த விமர்சனம் அதுதான். ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு
அமைச்சர்களுடைய தொகுதிகளை ஏன் ஒதுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு கூட ஒரு விமர்சனம் வச்சார். இப்போ நீங்கள் சொன்னபடிய அதை என்டாஸ் பண்ணக்கூடியல அவரும் அது அதுக்கு உண்டா நமக்கு அது மாதிரி அந்த இப்போ பார்க்கக்கூடிய தொகுதிகளும் மற்ற விஷயங்களையும் பார்க்க நாம் தமிழர் கட்சி வந்து இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்ன, ஒரு நிமிஷம் சார், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக தரப்புல இன்னும் தொகுதிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல எந்தெந்த தொகுதிகள் அவங்க வேட்பாளர்களை நிறுத்த போகிறார்கள் என்பது. குறைஞ்சது 140 இருந்து 130 தொகுதிகள் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதப்போகுது இல்லையா, அதான் நடக்கப்போகுது. அது இல்லாமல் 14-15 தொகுதிகளை கூட்டணி திமுகவும் அதிமுகவும் அமைச்சர்கள்ன்ற தொகுதியில ஒரு 11 தொகுதி 12 தொகுதி வருது நேரடி மோதல். அதாவது ஸ்டார் வேட்பாளர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுல திமுகவும் அதிமுகவும் மோத போறது ஒரு 12 தொகுதி. இத 14-15 தொகுதியை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருக்கு. மெயின் சோர்சஸ், அதாவது ஒருவேளை இப்படி இருந்தால் இப்ப கடந்த இந்த 16ல வந்து இப்போ 16 அமைச்சர்கள்ல ஒரு 8 பேர் தான் போட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா இல்ல அப்படி அது வந்து ஒரு ஆப்ஷன் தானே கேட்கிறோம். இது மாதிரி இருந்தால் எப்படின்னு கேட்கிறேன். அப்படி இருந்தால் ஒருவேளை, ஏன்னா நமக்கு லிஸ்ட் வரல வந்தா திருப்பி நம்ம ஒரு பக்கம் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம பேசுறோம், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு நம்ம யோசிக்கணும். வந்துருச்சுன்னா வந்ததான் தெரியும், வந்துருச்சுன்னா அது உண்மைன்னு ஒத்துக்கிற முடியும். ஆமா இல்ல எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல எப்படியா இருந்தாலும் அது அது வந்துச்சுன்னா அப்ப என்ன நடக்க போகுது, பிஜேபி நிக்கக்கூடிய தொகுதிகளில் ரொம்ப ஸ்டாரான ஒரு பலமான வேட்பாளரை திமுக நிறுத்தாம ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துக்க போறோமா? எப்படியா இருந்தாலும் இந்த வேட்பாளர் பட்டியலுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்கு, அது இல்லாம இல்ல. அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு கணக்கோட தான் அதை செய்யப்படுது. அது என்னன்னா கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வெற்றி தானே சார் நோக்கமா இருக்கும். அதுல வந்து அந்த வெற்றியை நோக்கி தானே நகர்வாங்க. அந்த முழு வெற்றி அடைய முடியாதுல்ல சார். நீங்க எப்படியும் உங்களுக்கு வந்து நீங்க உங்க கணக்கின்படி 234 தொகுதியும் எனக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடம்னா ஏன் கூட்டணி வைக்கிறாங்க, ஏன் இன்னொரு கட்சியை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க? அப்ப அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம 140 தான் நம்மளுடைய இலக்கு, 140க்குள்ளதான். இதுல வந்து 80 நம்ம கன்ஃபார்ம், மிச்சம் இருக்க 20 வந்து ஒரு 50-50, அடுத்து இருக்கிறது 80-20, இதை நம்ம வச்சுக்குவோம், இதை ஒரு இதை பார்த்துக்கலாம், மிச்சதெல்லாம் சுத்தமாவே வராதுன்றதை தானே ஒரு அளவுக்கு போவாங்க. இந்த குழப்பங்கள் வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னன்னா இப்போ நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை நடத்துகிற முறை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து விசிகாவை எடுத்துக்கிட்டோம், 2 கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டோம், 2 கம்யூனிஸ்டுகளுமே வந்து நீங்க கீழே உள்ள தொண்டர்கள், அதாவது தலைவர்கள் சமரசத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் ரொம்ப மனரீதியா உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கடினத்தன்மையோட திமுக அவர்களோட நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதுக்காக நீங்க நடக்கிறீங்கன்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா. இப்ப இந்த இதுல வந்து 5 தொகுதி 6 தொகுதியை தேமுதிக கொடுத்துட்டு மிச்ச 40 திமுகவே வச்சிருந்தா கூட நம்ம ஒரு இடத்துல சமரசப்படலாம். இது எதுக்குமே தொடர்பு இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க கொண்டு போய் 10, அதுவும் எப்ப கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் சமரசப்படுத்திட்டு கடைசி தேமுதிக கூட்டு வந்து 10 கொடுக்கல. அதுக்கு தான் அமைச்சர் சிவசங்கர் பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் வந்து அவங்க 2011 எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தவங்க, அந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரே. சரி, அப்போ போன தடவை தான் 15 லட்சம் ஓட்டு வாங்கினாரு மக்கள் நீதி மையம், அவர் வந்து 5% ஓட்டு வாங்கினாரு. கடைசியா தேமுதிக வாங்கின பெர்சன்டேஜ் என்ன? என்னைக்கோ எதிர்கட்சியா இருந்த கட்சிக்கு கடைசியா வந்து 0.82 இருந்ததுக்கு கொண்டு வந்து 10 கொடுக்கறதா? இப்படி நம்ம கொடுத்த அப்படியே நீங்க கொடுக்கறதுன்னே வச்சுக்கோங்க. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க ஏன் அப்படி ஒரு துரோகத்தை யாராலையுமே சகிச்சுக்க முடியல? நீங்க திமுகக்குள்ளேயே இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் திமுக மீது வந்த அம்புகளை நெஞ்சில தாங்கியது விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் தான். தேமுதிக என்னைக்கு தாங்குச்சு? நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் திமுகவுக்கு முன்னால் வந்து நின்று காக்க போறது விசிகாவும் கம்யூனிஸ்டும் தான். இல்ல, அந்த கட்சிக்காரர்களே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் போறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தானே. நம்ம ஓகே, நம்முடைய கொள்கை பெரிது, நமக்கு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அந்த லேயர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண. இந்த இப்ப நம்ம எண்ணிக்கைங்கிறது ஓகே, அதுல எங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயமும் ஒன்று இருக்குல்ல, அந்த லேயரை நோக்கி தானே அவங்க சார் எல்லாருமே வருத்தத்தோடய தானே செய்யறாங்க. வேற என்ன வாய்ப்பு இருக்கு விசிகாக்கு? வேற என்ன வாய்ப்பு இருக்கு கம்யூனிஸ்டுக்கு? வேற எங்கேயுமே போக முடியாது. தேர்தலை புறக்கணிக்கிறது. தேர்தலை புறக்கணிச்சுன்னா இப்ப கடைசியா வந்து இவ்வளவு காலம் போராடி எல்லாமே செஞ்சு எப்பவோ புறக்கணிச்சதா இருந்தா புறக்கணிச்சிடலாமே. ஒரு தலித்துகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் தொழிலாளர்களுக்காகவும் போராடுறவர்கள் தேர்தலை புறக்கணிச்சிடணும். கமிஷன் வாங்கி கலெக்ஷன் வாங்கி போடுறவங்க தேர்தல் நின்று ஜெயிச்சிடணுமா? யார புறக்கணிக்க சொல்றீங்க கடைசி? அப்போ ஒரு கம்யூனிஸ்டுகளும் தலித்துகளும் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சட்டமன்றம்ன்றது அது வந்து சாபம் தான். அது வந்து வரம் கிடையாது, அந்த வெற்றி வரம் கிடையாது. பரமன் நிறைவு கருத்தை இல்லை, அதான் என்னன்னா அண்ணன் சொல்ற மாதிரி அப்படி வந்து சிறிய கட்சிகள் அதோடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதுக்கு வழங்கப்படும். அது விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம்னா, இப்போ இன்றைக்கு இருக்கிற சிறிய கட்சிகள் இந்த கருத்தை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இன்னும் 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுக்கு போய் இந்த கட்சிகள் பின்னாடி தொங்காமல் மக்களுடைய பிரச்சனைகளை தாத்து பெரிய கட்சிகளாக வளரணும்.
அதுதான் அதுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இனிமேல். இன்னமும் எங்களுக்கு வந்து 2 கொடுத்துட்டாங்க 3 கொடுத்துட்டாங்க வஞ்சிச்சிட்டாங்கன்னு தன்மானத்தோடு இருந்தால் இது போன்ற அரசியல் கட்சிகள் இனிமேல் இந்த கூட்டணி கட்சிகளோடு போய் இப்படி தன்மானத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மக்கள் பணியை செய்யணும். இதை தாண்டி இந்த கூட்டணி குழப்பம் தேர்தலில் எதிரொலிக்குமான்னு நம்ம கேட்டோம்னா இது வந்து 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, திமுகவுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ அப்படி ஒருவேளை அதுபோல் வெளியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகன் இருக்குது. என்னென்னா, இது ஒரு மதசார்பற்ற கூட்டணி, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலுன்ற விடாமல் பாஜக உள்ளே புகுந்துடாமல் நம்ம வேலையை வச்சு அடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஆளுக்கு ஒரு பின்னிக்குவோன்னு சொல்லி அவங்கள மறுபடியும் மண்டைய கழுவி உள்ளே வியாபாரம் போட்டு ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான எல்லா ஸ்லோகனும் திமுகவுக்கு இருக்குது. இப்போ முக்கியமான பிரச்சனை இருக்கிறது அதிமுகவில் தான். இப்போ என்னன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குரல் பாஜகக்குள்ள எழுந்திருக்கு. அது வந்து ஓட்டாக திமுக இல்ல இருக்கு, உண்மையிலே இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நேற்றிலிருந்து ஒருத்தர் அண்ணாமலை இப்ப பாஜக இல்ல அது கருத்து இருக்குல்ல. இப்ப 2 நாளா பிரச்சனை அதானே போயிட்டு இருக்கு. பாஜகக்குள்ள அண்ணாமலை வந்து ஏன் நான் வந்து நிக்க போறாரா நிக்கலையா, இது வந்து எங்களுக்கு ஏன் அவர் எதுக்காக போறக்கூடிய ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு ஊடகத்துல 2 நாளா செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்துகிட்டு இருக்குன்னா, எங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான தொகுதியை பூரா பாஜக வெல்ல முடியாத தொகுதியை பூரா எங்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. இப்படி வந்து பாஜகக்குள்ள இருக்கிற தலைவர்கள் அவர்களோட சுயநலத்துக்காக சில தொகுதிகளை வாங்கிட்டாங்கன்ற பிரச்சனை பாஜகக்குள்ள இருக்கு. அந்த பிரச்சனை இல்லாம இல்ல. 21 மாநிலத்துல சார், பரம சார், 21 மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறது சார். சரி சார், பலமான மத்திய அரசு இருக்குது. இங்க இல்ல சார், இங்க ஒரு மாநிலம் தான சார். இங்க பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி ஒரு ஊதி தள்ளிடுறீங்க சார். ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதிமுகக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அதிமுகக்குள்ளேயும் எல்லா கட்சிகளுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ள இந்த பிரச்சனைகள் வந்து ஓட்டா மாறுறதுக்கு உண்டான சிக்கல் அதிமுக கூட்டணிக்குள்ள நிறைய இருக்கு. அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகன் அதிமுகக்குள்ள இல்ல.